guys, hi friends, welcome to One Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டோட சன்னுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா மஸ்கட்ல செலிப்ரேட் பண்றாங்க ஒரு ரெஸ்டாரன்ட்ல. சோ அங்க தான் போறோம். சோ அங்க எப்படி இருக்குங்கறத வாங்க வெளியில போய் பார்க்கலாம். பர்த்டே பார்ட்டி வந்து நம்ம மொபைலால் உள்ள கிரில் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட சன்னோட ஃபஸ்ட்டு பர்த்டே. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் தான் செலிப்ரேட் பண்ணாங்க. நிறைய ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இப்போ மஸ்கட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாதி எல்கபீர்லேருந்து, அதுக்கப்புறம் இப்ரிலேருந்து, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொஹார்லேருந்து போனோம். ஸோ எல்லாருக்குமே லாங் டிஸ்டன்ஸாக இருக்குன்னு ஆஃப்டர்நூன் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே தெரியும். ஸோ போனதுமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்டர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சிக்கன் லாலிபாப் அண்டு வெஜ்ஜில் வந்து காலிஃப்ளவர் ட்ரை மஞ்சூரியன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. 2 டயரில் சூப்பராக வந்து அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஏற்ற மாதிரி தீமட்டிக்காக அப்படியே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக வந்து பேசி நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த டேயை. கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதும் வந்து அப்படியே ஃபோட்டோஸ்லாம் நிறையா ஸ்டில்லெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் எல்லாரும் இருந்து, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட, அப்புறம் நம்ம கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஆர்த்தி வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு குக்கிங் காம்படிஷன் மக்கால நடந்ததில் நான் வந்து டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த காம்படிஷன் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே எனக்கு வந்து அவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆர்த்தி. ஸோ அவங்க அந்த காம்படிஷன் அனௌன்ஸ்மெண்ட் சொன்னதுனால தான் எனக்கு அந்த டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள வந்து அங்கே எல்லாமே கேக்கெல்லாம் கட் பண்ணி நீட்டாக வந்து எல்லாத்துக்கும் கேக்கு கூடவே வந்து ஒரு சாக்லேட்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்கு சாக்லேட்டு கேக்கெல்லாம் பார்த்து தான் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். இது ஒரு நல்ல மெமரி. ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து தெரியாது, ஆனால் இது ஒரு எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக இருந்துச்சு. ஜென்ஸ் எல்லாம் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் நாங்கள் விடுவோமா, அப்படியே வேறு வேறு போஸ்டில் கொடுத்து ஒரு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதெல்லாம் காமிக்க முடியல. லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பஃபே தான். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சாலடு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டர்ஸ் இருந்ததில்ல, ஸோ சிக்கன் அண்டு காலிஃப்ளவர் ட்ரை மஞ்சூரியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவியில் வந்து மட்டன் ரோகன் ஜோஸ் அண்டு சிக்கன்லேயே கிரேவி செப்பரேட்டாக இருந்தது. பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வெஜ் கோல்பூரி, அதுக்கப்புறம் பாஸ்தா, அதுக்கப்புறம் வெஜ்லேயுமே வந்து ஒயிட் பாஸ்தா வச்சுருந்தாங்க. அப்புறம் சுட சுட வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன்ங்க. நம்ம கூலாக பார்த்துருப்போம், அங்கே வந்து சுட சுட வச்சுருந்தாங்க. அப்புறம் புட்டிங்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டிங் நம்ம லஞ்ச் சாப்பிட்ற டைமில் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதும் லஞ்ச் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாலடில் இருந்து டெசர்ட் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாமே ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தாங்க. நம்ம எப்போ போகிறோமோ அப்போ எப்போ சர்வ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த அலுமினியம் ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே சுட சுட வந்து சர்வ் பண்ணாங்க. ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நார்மல் டைமில் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் சூப்பராக லஞ்ச் எல்லாம் பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரோடையும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக வரப்போ ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பார்ட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.